ஐ எம் கைடட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் ஹெல்த் அவனுடைய அப்டேட் எந்த லெவலில் இருக்குது, என்ன மாதிரி வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க, ஏன் டிலே ஆகுது அப்படிங்கிற ரீசனை பற்றி வந்து பார்ப்போம். ஃபர்தராக நம்ம எப்படி வந்து ஆர்டிஐ வந்து போடலாம், கிரெவன்ஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணலாம், அதை பற்றி வந்து இந்த வீடியோவில் வந்து நீட்டாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சதை பற்றி வந்து இதை வந்து சொல்லியிருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சில விஷயங்கள் நான் மறந்துருக்கலாம், ஒரு சில தப்பாக கூட சொல்லியிருக்கலாம். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, தப்பாக எதுவும் மென்ஷன் பண்ணியிருந்தா. உங்களுக்கு எதுவும் தெரியிருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து சொல்லுங்கள். இன்டிமேஷன் வந்து கொடுப்போம் தெரியாத நண்பர்களுக்கு. அதனால தான் அந்த வீடியோ. வித்துகள்டுங்கிறது வந்து காலங்காலமாக இருக்குது. கிட்டத்தட்ட 2018 அதுக்கு முன்னாடி இருந்து ஆல் ஓவராக வந்து இருக்குது. 2018 ஸ்டூடெண்ட்லுமே இன்னமே வந்து நார்த் சைடு வந்து ஒரு சில பேர் நம்ம தமிழ்நாட்டிலையுமே வந்து ஒரு சில பேர் இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எஸ்எஸ்பியில் மெயினாக வந்து நம்மளுடைய நண்பர்கள் கேட்டதார இந்த மாதிரி இருக்கிற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட 2021, 22 அதை பற்றி வந்து டீட்டெயிலாக வந்து பார்ப்போம். இதில் வந்து ஸ்டெப் பை வெரிஃபிகேஷன் வந்து என்ன மாதிரி நடக்கும், என்ன லெவல் ஸ்டெப் வந்து வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக வந்து நான் சொல்கிறேன். வித்துகள் நண்பர்கள் உங்களுக்கு யார் இருந்தாலும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக வந்து பாருங்கள். இந்த தடவை வித்துகள் யார் யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தனியாக வந்து ஒரு வீடியோ வந்து போடுவோம். ஆல்மோஸ்ட் வந்து இப்போயே போட்டால் கொஞ்சம் இதாகிடுவாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலேயாக போடலான்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி வந்து வீடியோ அப்டேட் பண்ண பார்க்குறேன். இந்த இதில் வந்து 2021, 22 பேஜில் வந்து 21 வந்து ஆல்மோஸ்ட் வந்து 1 or 2, 3 அதர் சைடில் வந்து இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்ம 2022 வந்து ஒரு சில போஸ்டிங் வந்து அப்டேட்டு வந்து ஜாயினிங் பண்ணிட்டாங்க. ஒரு சில இதுக்கு வந்து இன்னும் அப்டேட் எந்த விதமான அப்டேட் வந்து வரலை. அது ஏன் வரல, எதனால் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வித்துகள் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து வித்துகள்டு ஆகிறதுக்கு வந்து காமனான ப்ராப்ளம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஒன்றுலாம் டோசியர்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்பெசிமனை வந்து நம்ம வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு சிக்னேச்சர் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம நார்த் சைடில் வந்து சர்டிஃபிகேட்டு வந்து வித்துகள்டு ஆகும். ஏன்னா வந்து அவங்க வந்து ஸ்டேட் மாற்றி இது பண்ணுறதுனால அவங்களுக்கு அந்த மாதிரி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வந்து பேஜ் வந்து 2021, 22, 21 ஆல்மோஸ்ட் வந்து மோஸ்ட்லி வேலைக்கு போயிட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. 2020 வந்து ஒரு 100ல் வந்து ஒரு 25% வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. ஒரு 75 கிட்ட வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. ஜாயினிங் வந்து எப்போ வரும்னு வந்து எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. யோசனையாகவே இருப்பீங்க எப்போ வரும் என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா வந்து வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணதே வந்து கிட்டத்தட்ட இதாச்சு. வெரிஃபிகேஷன் வந்து எப்படி ஆகும், என்ன மாதிரி வந்து இது ஒன்றா பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தாலே வந்து உங்களுடைய டாக்குமெண்ட் வந்து இருப்பாங்க. மேக்ஸ்லி வந்து உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் தான் ரீட் ஆகாமல் வந்து வித்துகளில் வந்து வந்திருப்பீங்க தமிழ்நாடு கேண்டீன்கிட்ட. இந்த தடவையும் வந்து போன தடவை வந்தவங்க கூட பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி வந்து 20 பேப்பர் தான் வந்து ஃபில் பண்ணேன். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட்டாக வந்து ஒரு 200 பேஜுக்கிட்ட வந்து வித்துகள்டு கேண்டிடேட், அதாவது வந்து ஃபிங்கர் பிரிண்ட் மிஸ் மேட்ச் ஆனவங்க வந்து இது வந்து ஆல்மோஸ்ட்டாக வந்து இது வந்து எதில் மோஸ்ட்டாக வந்து நடக்குதுன்னா சிவகங்கை ஆர்டிசி சென்டரில் தான் மோஸ்ட்லி வந்து நம்ம தமிழ்நாட்டு கேண்டிடேட் எல்லாருமே வந்து ஆல்மோஸ்ட்டாக வந்து அங்கே தான் நிறையா வந்து போன தடவையும் சரி இந்த தடவையுமே ஆல்மோஸ்ட் வந்து வந்திருக்க மாதிரி நமக்கு வந்து ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து சொன்னாப்புல. வித்துகள்ட்ட என்ன ப்ராசஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. ஏன்னா புதுசாக வரவங்களுக்கு ஆல்மோஸ்ட் இருக்கிறவங்களுக்கு வந்து தெரியும். உங்களுடைய ஃபைலில் வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செக் பண்ணலாம். ஃபிங்கர் என்ன மோஸ்ட்லி அதில் செக் பண்ணலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து செக் பண்ணலாம். உங்களுடைய சிக்னேச்சரு, உங்களுடைய ஃபோட்டோ மிஸ் மேட்ச் எதுவும் இருக்கா, அந்த மாதிரி இருக்கிறனால வித்துகள் வரும். டாக்குமெண்டேஷன், ஃபிங்கர் பிரிண்ட், இந்த ரீசன்னால தான் நமக்கு மோஸ்ட்லி ஃபிங்கர் பிரிண்ட் தான். மற்றபடி டாக்குமெண்ட்டில் வர கரெக்ஷன் வர சான்ஸ் இல்லை. அதே மாதிரி சிக்னேச்சர் அப்ளிகேஷன் நீங்கள் எப்படி பொருளோ அதே மாதிரி ஆல்மோஸ்ட் ஈவன் தோ ஃபிசிக்கல், மெடிக்கல், டாக்குமெண்டேஷன் இது எல்லாத்துலேயும் வந்து காமனாகவே ஒரே மாதிரி இருக்கணும். அதுலேயுமே வித்துகள்டு விழுகணும். ஆனால் நம்ம சைடு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் தான் சொல்லிட்ட ரீசன் அது ஒரு ரீசன் தான் இருக்கும். இந்த ஃபைலை ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபைலை மூவ் பண்ணவே போன தடவை 2022 நடந்ததை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து நான் வந்து சொல்கிறேன். 2022 வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 மந்த்ஸுக்கு எந்த அப்டேட்டும் இல்லை. ஆகஸ்ட் 20 வந்து ரிசல்ட் வந்து அப்டேட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வர எந்த விதமான அப்டேட்டுமே கிடையாது. வித்துகள் ஆகிட்டுனா ஒன்ஸ் நீங்கள் வந்து நியூ டெல்லிலேருந்து உங்களுடைய ஃபைல் எல்லாம் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து ஃபோர்ஸ் அலோகேட் வந்து உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க. ஆனால் ஃபோர்ஸ் என்ன உங்களுக்கு அலாட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து உங்களால் வந்து தெரிஞ்சுக்க வந்து முடியாது அப்போதைக்குன்னு. ஒரு 4 மாதம் கழித்து தான் உங்களுடைய ஃபைலே வந்து அந்தந்த டிபார்ட்மெண்ட், அதாவது அசாம் ரைஃபிளாக இருக்கட்டும், சிஎஸ்எஃப்னா சிஎஸ்எஃப் அவங்களுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு வந்து அனுப்பிடுவாங்க. மெயினாக வந்து இப்போ சிஎஸ்எஃப்னா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்ன, இப்போ சென்னையில் வந்து சிஆர்பிஎஃப் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி இருக்காங்க, அவங்களுக்கு நினைப்பாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு 4 மந்த்ஸ் தான் அப்டேட் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சிஎஃப்எஸ்எலுக்கு வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வெரிஃபிகேஷன் அனுப்புவாங்க. சிஎஃப்எஸ்எல் அவங்க நியர்பை வந்து சிஎஃப்எஸ்எல் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டு வந்து சயின்டிஃபிக்காக எங்களுக்கு வந்து மேட்ச் ஆகாதா ஸ்பெசிமன் அப்படின்னு சிக்னேச்சரு, ஃபோட்டோ,
மற்ற எல்லாத்தையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. சிஎஃப்எஸ்எல் வெரிஃபிகேஷன் வந்து மேக்ஸிலி வந்து எல்லாம் மேட்ச் ஆகுதா ஸ்பெசிமென். அப்படி மேட்ச் ஆகாத பட்சத்தில் வந்து உங்களை வந்து கூப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட வந்து 7 சயின்ஸ் லேபரேட்டரி வந்து இருக்குது. ஹைதராபாத்து, கொல்கத்தா, சத்தீஸ்கர், நியூ டெல்லி, கவுகாத்தி வந்து அஸ்ஸாமில் இருக்குது, போபால் அண்டு புனே. இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கும்போது இந்த சிஆர்பி பொறுத்தளவில் ஹைதராபாத் அந்த நியர் சென்னையில் தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து வரும். அதனால் வந்து உங்களுக்கு வந்து குயிக்காக வரும். போன வருஷத்தை பொறுத்தளவில் வந்து 2021 வந்து ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து பிஎஸ்எஃப் வந்து கூப்பிட்டுட்டாங்க ஆல்மோஸ்ட்டாக. ஆனால் சிஎஃப்எஸ் வந்து கடைசியாக இருந்துச்சு. இந்த தடவை என்ன அப்படியே ஆப்போசிட்டாக வந்து வந்துருச்சு. ஆப்போசிட்டாக எப்படி 2022 ஃபஸ்ட் எடுத்தோடனே வந்து சிஎஃப்எஸ்ஸை வந்து கூப்பிட்டுட்டாங்க ட்ரைனிங்க்கு. ஆஃப்டர் மோர் தென் அவங்களெலாம் இந்த தடவை ஃபஸ்ட்டாக வந்து கூப்பிட்டாங்க. இந்த சிஎஃப்எஸ்எல் முடிஞ்சிருச்சு உங்களுக்கு அப்படின்னா NCPR நேஷனல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அவங்க எது எங்கே இருக்குன்னா டெல்லி. அது கிட்டத்தட்ட இந்த சிஎஃப்எஸ்எல் முடியவே உங்களுக்கு வந்து 3 to 4 months வந்து கம்ப்ளீட் ப்ராசஸ் ஆகும். ஏன்னா வந்து உங்கள் ஃப்ரீ டயத்தில் தான் வந்து கவர்மெண்ட் இஷ்யூனால ஃப்ரீ டயத்தில் தான். ஏன்னா இது வந்து எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே தான் வருது. அதனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது இந்த ப்ராசஸ் பொறுத்தவரை. ஒரு ஃபைல் கிட்டத்தட்ட வந்து ஒரு தடவைக்கு ஒரு 50 to 35 அந்த மாதிரி தான் கம்மியான ஃபைல்ஸாக அனுப்புவாங்க. அந்த இடத்த பொறுத்து இருக்குது ஆஃபீஸர்ஸு அவங்க அனலைஸ். ஏன்னா ஃப்ரீ டயத்தில் தான் இது பண்ணுற மாதிரி அவங்க வந்து இன்டிமேஷன் வந்து கொடுக்குறாங்க. உங்கள் டோசியர் எதுவும் இதாகலை, டோசியர்னால் உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட் எதுவும் மிஸ்மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பர்டிகுலராக இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி உங்களுடைய டோசியர் வந்து எங்களுக்கு வந்து ரீட் ஆகலை, உங்களை அட்ரஸ் எந்த அட்ரஸ் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி லெட்டர் வந்து இது ரீசெண்டாக வந்து குரூப்பில் வந்து வந்தது தான். உங்களுக்கு தம்ப் இம்ப்ரெஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபிகேஷன் ஜெனியூனாக இது வேணும்னு சொல்லிட்டு ரீவெரிஃபிகேஷன் பண்ண சொல்லி இந்த பர்டிகுலர் வந்து பிஎஸ்எஃப்க்கு வந்து விட்டுருக்காங்க. கவுகாத்தி வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லி பின் கார்டு அவங்களுடைய அட்ரஸ் வந்து எதாவது ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்து சொல்லியிருக்காங்க. இவரோட வந்து 25/11/2024 அன்றைக்கி வந்து ரிப்போர்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நேஷனல் க்ரைம் ரெக்கார்ட் பியூரோவில் வந்து நியூ டெல்லி அங்கே இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் வந்து போய் வந்து ஃப்யூச்சரில் வந்து ஸ்பெசிமன் எடுத்து உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் டோசியர் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஃபிட் போடுவாங்க. இப்போதைக்கு அன்ஃபிட் ஆகிருக்கீங்க, ஒப்பீனியனை வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பிஎஸ்எஃப் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். ஆனால் இந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு NCPன்னு சொன்னால NCPRன்னு சொல்லிட்டு அந்த நேஷனல் க்ரைம் ரெக்கார்ட் அந்த இதுக்கு தான் அதுக்கும் வந்து கிட்டத்தட்ட வந்து 4 to 6 months கிட்ட ஆகும். ஏன்னா வந்து அது வந்து பெரிய ஒரு ப்ராசஸ். ஏன்னா வந்து அங்கே தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கனால ரொம்பவுமே வந்து டிலே ஆகும். அது எத்தனை நாள் ஆகும்னு நம்மளால கரெக்டாக சொல்ல முடியாது. அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சோடனே திருப்பி வந்து SSCக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அந்த SSCயில் வந்து அவங்க ஓகே எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தை ஆல்மோஸ்ட்டாக அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் பிஎஸ்எஃபாக இருக்கட்டும், சிஎஸ்எஃப், அஸ்ஸாம் ரைஃபிள், எஸ்எஸ்பியில் வந்து ஆல்மோஸ்ட் அந்த யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ஆஃப் த டே. ஆனால் யாரும் தெரியல சரியாக. மற்ற இதில் எல்லாம் இருக்கீங்க. அஸ்ஸாம் ரைஃபிளுக்கு வந்து மோஸ்ட் அப்டேட் வந்து கிடையாது இப்போதைக்குன்னு. வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஃப் வந்து கூப்பிட்டாங்க, பிஎஸ்எஃப் வந்து ஆல்மோஸ்ட் இதில் இருக்குது, சிஆர்பிஎஃப்பும் வந்து கூப்பிட்ருக்காங்க. கன்ஃபார்மாக வந்து ஐடிபிபி வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 16 பேர் வந்து போயிருக்காங்க. அதில் ஒருத்தர் நார்த் சைடு வந்து கேஸ் போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணல, எல்லாமே டாக்குமெண்ட் ஓகே ஆயிடுச்சுன்னு சொல்லி கேஸ் பண்ணாலும் கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி நம்மளுடைய நண்பர் வந்து ஒருத்தர் சொன்னாப்புல. இப்போ ஐடிபிபி வந்து நவம்பர் 8 வந்து அவங்களுக்கு வந்து ஜாயினிங் வந்து கொடுத்துட்டாங்க. பிஎஸ்எஃப் அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகுது. சிஆர்பி ஏஆர் வந்து இப்போதைக்குன்னு வந்து SSR வெப்சைட்டில் வந்து 3 பேருக்கு வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க ரிசல்ட்ஸு. ஏஆர் ஏன் டிலே பண்ணுறாங்கன்னா, ஏஆர் பொறுத்தளவில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து 2023 பேஜ், அதாவது அடுத்த பேஜ் இருக்குல்ல, இப்போ 24 வந்துடும், 2025 தான் இவங்களுக்கு வந்து ஜாயினிங் வரும். அப்போ வந்து ஆல்மோஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா வந்து காமனாக வந்து தனியாக வந்து ஏஆரை வந்து கூப்பிட மாட்டாங்க. ஏதாவது ஒரு டெக்னிக்கல் பேஜாக இருக்கட்டும், ஒரு ட்ரேட்ஸ்மேன் அந்த பேஜோடு சேர்த்து தான் அவங்களுக்கு வந்து ட்ரைனிங் போடுவாங்க. அதை அவங்களும் வந்து தனியாக வந்து பண்ணுவீங்க. பட் பேசிக் ட்ரைனிங் எல்லாமே உங்களுக்கு வந்து காமனாக தான் இருக்கும். ஏன்னா வந்து ட்ரேட்ஸ்மேனுக்கு வந்து ஒரு 6 மாதம் தான் ட்ரைனிங் கிட்டத்தட்ட வந்து கொடுப்பாங்க. டிரைவர்னால் ஒரு 3 மாதம், அதுக்கப்புறம் தான் அவங்க ட்ரைவர் ரிலேட்டடாக வந்து கொடுக்குற மாதிரி வந்து சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் மாறும். நீங்கள் வந்து டிலே ஆகுதுன்னு வந்து இது பண்ணால் சப்போஸ் உங்களுக்கு என்கொயரி பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டு நம்ம குரூப்பில் உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் இந்த மாதிரி வந்து ஃபார்வர்ட் ஆகிருக்கும். நான் வந்து இந்த மாதிரி SSGDயில் 2022 இருக்கேன். என்னுடைய ரோல் நம்பர், என்னுடைய பேர், என்ன ஃபோர்ஸ் அலாட் பண்ணியிருக்கீங்க, ஒரு சில பேர் ஃபோர்ஸ் கூட தெரியாமல் இருக்கலாம். மை கிரிவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அதுலேயும் நீங்கள் வந்து இது பண்ணலாம். அல்லது கவர்மெண்ட் வெப்சைட்டில் RTI போட்டால் உங்களுக்கு 30 நாளில் வந்து என்னென்னு தெரியும். மோஸ்ட்லி வந்து செக்ஷன் 24 வந்து காமனாக வந்து வரும். நீங்கள் RTIக்கு பதிலாக கிரிவன்ஸில் வந்து இந்த மாதிரி தான் வந்து இது பண்ணி நான் அந்த மாதிரி செலக்ட் ஆகிருக்கேன், என் வித்துகள்ட்டு கிளியர் ஆகிடுச்சா, பயோமெட்ரிக் மிஸ் மேட்ச்சு ஆனேன்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் ப்ளீஸ் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அப்புறம் வந்து டோசியெல்லாம் எல்லாம் ஓகே ஆயிடுச்சா,
அது வந்து எஸ்எஸ்சி வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பண்ணதுக்கப்புறம் தான் ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. டைரெக்டாக வந்து எந்த டெசிஷனுமே நம்ம டிபார்ட்மெண்ட் எடுக்க முடியாது. ஏன்னா எஸ்எஸ்சி தானே, அவங்க தான் ஆள் தேர்வு பண்ணி கொடுக்குறாங்க. அதனால் இது பண்ணும். அதனால தான் இந்த இது என்கொயரி மாதிரி ஒரு இது வந்து நீங்கள் அனுப்புங்க. இந்த மாதிரி முடிஞ்சா என்ன என்ன எத்தனை நாளில் வந்து எனக்கு ஜாயினிங் வரும் அந்த மாதிரி இது பண்ணால் அவங்க என்ன இன்ஃபர்மேஷன் எதுவும் இருந்துச்சா அப்படின்னு வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க. சப்போஸ் எதுவும் இல்லைன்னா இந்த மாதிரி இருக்குது, எங்களுக்கு அண்டர் ப்ராசஸிங்கில் இருக்குது, உங்களுக்கு வந்து ப்ராசஸில் இருக்கா, எதுவுமே இல்லையா அப்படின்னு வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் இந்த இதை வந்து பர்டிகுலராக வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன். இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக நம்மளோட சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வந்து பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் இந்த எஸ்எஸ்ஜியில் கூட வித்துகள் கேண்டிடேட் ஒரு சிலர் வந்து பாஸ் பண்ணி வெயிட் பண்ணலாம். ஆல்மோஸ்ட் அவங்களுக்கும் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களுக்கு வந்து வேலை இருக்குது, பட் வந்து வெரிஃபிகேஷனாலும் லேட் ஆகும். உங்களுடைய வந்து எந்த இதனாலும் டெர்மினேஷன் வந்து பண்ண மாட்டாங்க. எத்தனை இதானாலும் பரவாயில்ல, நீங்கள் கோர்ட் கேஸ் கூட போட்டு கூட ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அசாம் ரைஃபிளுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 3 பேருக்கு தான் வந்து ரிசல்ட்ஸ் வந்து வந்திருக்கு. புதுசாக வந்து இந்த எஸ்எஸ்சி எஸ்எஸ்ஆர் வெப்சைட்லலாம் அப்டேட் பண்ணுறாங்க. ரிசல்ட் வந்து ஐடிபிபிக்கு வந்து அப்டேட் பண்ணாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா கிட்டத்தட்ட 1 இயருக்கு மேலே ஆயிடுச்சு. வெரிஃபிகேஷன்லாம் ரொம்ப ஸ்லோவாக போகுது. இடையில வந்து எலெக்ஷன் டைம்னால ரொம்பவும் கொஞ்சம் ஸ்லோவாக ஆயிடுச்சு. அதனால தான், வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடும். எல்லாத்துக்கும் வந்து ரெடியாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ.